ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ நம்ம சென்னை டு லடாக் ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மணாலி தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ வேறு மாதிரி செமையாக இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குங்க பிளேஸு. மலை மேலே வீடு கட்டியிருக்காங்க, செமையாலாம் பார்க்கும்போது செமையாக இருக்குங்க. ஸோ நம்ம மணாலி தாங்க. மணாலிக்கு இன்னும் வந்து 224 கிலோமீட்டர் இருக்குது. வாவ் வாவ் செமையாக இருக்குங்க. ஸோ ஓகே காய்ஸ், அதே நம்ம போய்டும். மேபி நீ தெரிஞ்சு இன்றைக்கி மணாலி போயிடலாம். ஸோ இன்றைக்கி மணாலி போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு லே போய்டுவோங்க. கண்டிப்பாக நாளைக்கு லே போயிடலாங்க. ஸோ என்னங்க, லாரிலாம் போகவே மாட்டேது, வண்டி சுத்தமாக போக மாட்டேதுங்க, மூவே பண்ண முடியல வண்டியெல்லாம். வாவ் செம்மையாக இருக்குங்க, பிளேஸ்லாம் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வா பட் ஆனால் நம்ம பைக் ஏறுமா? ஏறிடும் வாங்க பார்த்துக்கலாம். நிறைய பைக்கில் போகிறாங்க, ஸோ நம்ம பைக் தானே பார்த்துக்கலாம். லாரிக்காரன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றாரு. வா செம்மையாக இருக்குங்க, ரோட்லாம் செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. வாவ் காய்ஸ், அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க காய்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம், நம்ம லடாக் ரைடு வீடியோஸ்லாம் ஸோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபைல வரும் காய்ஸ், நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் காய்ஸ், ஓகேங்களா? இது எதோ என்ட்ரி போல், என்னதுப்பா அது? செம்மையாக இருக்கு. ஸ்டாப் ஒன்லி கார். வாடாடே வட்டம். இங்கே ஏதோ டாக்ஸி போல், ஏதோ டாக்ஸி கட்டணுமா மேபி, என்னன்னு தெரியல. வாங்க நம்ம கூப்பிட்றாங்களா? நம்மளை எதுவும் சொல்லலை, நம்ம போயிடலாங்க. ஸோ காருக்கு மட்டும்தான் டாக்ஸி கட்டணும் போல். அது காருக்கு மட்டும் டாக்ஸி. சார் இங்கே லாரி என்னங்க சைடாக போகுது. வாவ் செம்மையாக இருக்குங்க பிளேஸில். இந்த பிளேஸில் பைக் ஓட்டானா செம்மையாக இருக்குன்னா ஒன்றும் ரொம்ப வெயில் காய். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகே தான். வாவ் இந்த இடத்துலலாம் இங்கே 3D ஆர்ட்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வாவ் ஏங்க, ஆனால் இந்த ஏரியாவில் நம்ம டெல்லியில் வந்து ஒரு இடத்துல முடிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் நல்ல ரெஸ்பான்ஸுங்க. ஸோ வந்து எதுவுமே கேட்கல. இந்த மாதிரி லடாக் போகிறோம், சென்னை டு தமிழ்நாடு, ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கிளியராக எல்லாமே சொன்னோம். ஓகே, அவங்களே பார்த்து ரூட்லாம் சொல்லி, ஆனால் பயங்கரமாக அதெல்லாம் வந்து வேறு மாதிரிங்க. ஸோ அவங்களே எல்லாமே சொல்லி வேறு மாதிரி எல்லாமே பண்ணி அனுப்பிச்சாங்க. பட் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ரைட் எடுத்தா ரீயா. ஸோ இதுதான் மணாலியா? இப்படி தான் போகணுமா மணாலிக்கு? ஃபுல்லாக மலையில் தான் போகணுமா? நம்ம ஃபுல்லாக மலையில் தான் போகணுமா? வாவ் செம்மையாக இருக்கும் போல் காய்ஸ். எல்லாம் ஓகே தான் காய்ஸ், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் நம்ம இந்த பைக்கில் கொஞ்சம் டேமேஜ் ஆனது தாங்க, கொஞ்சம் தாங்கிக்க முடியல. ஓகே தான். பட் ஆனால் இந்த பீஸ்ஃபுல்லான ரைடை வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஆனால் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இவங்களுக்கு வேணால் இது ஓல்டாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் எனக்கு ரொம்ப புதுசுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மலை கீழே அந்த குகைக்குள்ளே தாங்க போக போகிறோம். ஸோ அந்த குகை வந்து எப்படின்னா மலை மேலே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே குகை கட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். இதுக்கு முன்னையும் நாங்கள் அதே மாதிரி ஒன்றுத்தில் வந்தோம். பட் ஆனால் அதை வீடியோ எடுக்கலை. ஸோ வீடியோ எடுத்தோம், பட் ஆனால் நம்மளது வந்து அப்படியே கட் ஆகுது கைஸ். ஸோ வீடியோ வந்து எடுத்தாலும் வந்து வீடியோ ஆன் ஆன மாதிரி காமிக்குது, பட் ஆனால் ஆஃப் ஆயிடுது. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக அதை ரெடி பண்ண பார்க்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஆனால் வேறு மாதிரி இருக்குது பாருங்களேன். உள்ளே ஃபுல்லாக சாமஸ் ஃபீல்ல போனது, அதெல்லாம் செம்மையாக சவுண்டு செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ தென் வந்து நம்ம மேபி நம்ம நைட்குள்ளே நம்ம மணாலி ரீச் ஆகிடும். ஸோ மணாலி ரீச் ஆகிட்டு நாளைக்கு லே போய்டும் தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பசங்களாம் அதான் பிளான் பண்ணியிருக்கானுங்க, அப்படி போயிடலான்னு தான். லே போயிட்டா ஓகே தான் கைஸ், ஏன்னா அங்கே போயிட்டு அப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வரும்போது வந்து காஷ்மீர், ஸ்ரீநகர், ஸோ ஸ்ரீநகர் காஷ்மீர் வந்து தான் வரும் மேபின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா வந்து இந்த ரூட்டையும் அந்த ரூட்டே வந்தால் ஸோ வேஸ்ட்டு தான் கைஸ். ஸோ அதனால் அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்களும் வந்து வீட்டுக்கு போகணும், ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கைஸ், பார்க்கலாம். ஸோ தென் வந்து ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா. ஸோ தென் வந்து ஓகே தான் கைஸ், மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து மணாலி ரீச் ஆகிடுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் இருக்குது மணாலி. ஸோ மணாலி போயிட்டா ஓகே தான் கைஸ். மணாலி போய்ட்டு ஏதாச்சும் ரூம் வேறு நம்ம புக் பண்ணோம். ஸோ அது கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போய் தான் கைஸ் ரூம் ஏதாச்சும் பார்க்கணும், ரூம் ஏதாச்சும் பார்த்து எடுக்கணும். ஏன்னா இங்கேருந்தே நம்ம ஸ்னோவெலாம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப குளிருது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு பிறகு கொஞ்சம் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ஓகே தான் கைஸ். ஸோ தென் வந்து ஸோ என்ன பேசுகிறது தெரியல. ஸோ ரொம்ப பேசிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம நியூவாக இந்த மோட்டோ விளாகிங்லாம் பண்ணுறோன்றதுனால என்ன பேசுறது ஸோ ஸ்டார்டிங்கில் அவ்வளோ தெரியல. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்கஸ் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கைஸ், கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ தென் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காய்ஸ் நம்ம மணாலி கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம மணாலிக்கும் நமக்கும் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 78 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஸோ இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. ஸோ 5:30க்கு என்னடா இங்கே சூரியன் அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5:30க்குலாம் இங்கே பொழுது போக மாட்டேதுங்க. ஸோ பொழுது போகிறது வந்து கரெக்டாக ஒரு 8 o'clock தான் சூரியனே மறையுது. ஸோ 4:30 5 o'clockலாம் வந்து பொழுது விடிஞ்சிருதுங்க. ஸோ இந்த பாலம்லாம் பயங்கரமாக இருக்குல்ல இந்த பிரிட்ஜெலாம். ஸோ பார்த்துக்கலாம், ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கோம். மேபி இன்னும் டைம் ஆகிடுச்சு. ரூம் ஆர் கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க, புக் பண்ண கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அங்கே போயிட்டு ஸோ ரூம் கிடைக்கலன்னா ரொம்ப ஒஸ்ட்டு கைஸ். என்ன பண்ணும் ஒன்றுமே புரியல. ஏன்னா நைட் ரைடு போகிறது சேஃப் இல்லை. தென் வந்து மணாலி டு லே ரோடு ஃபுல்லாமே ஆஃப் ரோடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து கெட் பாஸ் வேறு வாங்கணும், பர்மிட் போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கைஸ். எல்லாமே ஓகேவா இருந்தால் ஓகே, பட் அப்படி இல்லைனா என்ன பண்ண போகிறோம் ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு இருக்குதா ஸோ பாஸ்லாம் வேணுமா, அப்படி பர்மிட் போடணுமா, ஸோ அப்போல்லாம் ஃபுல்லாக கிளியராக கேட்க முடியும். ஸோ மணாலி போயிட்டு தான் எல்லாமே கிளியராக கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்டில் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம மணாலி ரீச் பண்ணிட்டோம். ஸோ மணாலி ரீச் பண்ணிட்டோன்னா ஸோ இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க. ஸோ 20 கிலோமீட்டர் தான், 25 சம்திங் ஏதோ வருது, மேப்பில் பார்த்ததுக்கு அப்படி தான் காமிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து மணாலி ரீச் பண்ணிட்டோம் கைஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு நம்ம ரூம் தாங்க தேடணும். ஸோ இன்னும் மேபி இன்னொரு ஒரு 1/2 hourல போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ரூம் தேடணுங்க. இன்னும் இருட்டாயிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அங்கே போயிட்டு தான் கைஸ் பார்க்கணும் என்ன பண்ணுறது. ஒரு ஐடியாவுமே கண்டிப்பாக கிடையாது கைஸ். ஸோ ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது, ரூம் கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ், ஃப்ரண்ட்டில் போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ், ஓகேங்களா. பார்த்துக்கலாம் கைஸ். நம்ம மணாலி ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபேரஷூட் மாதிரி இருக்குல்ல என்னன்னு தெரியல கைஸ், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பலூன், இதில் பறந்து போவாங்க. ஸோ இது நேம் வந்து நான் மறந்துட்டேன் கைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மார்னிங் நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக ரைட் போகலாம் கைஸ், அதில் ரைட் போகலாம். ஸோ ரொம்ப டே நைட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ ஒரு ஐடியாவுமே இல்லை கைஸ், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30க்கு மேலே ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். தென் வந்து நாங்கள் ரூம் எல்லாம் தேடி பார்த்ததில் எங்கேயுமே ரூம் கிடைக்கல கைஸ். ரூம் போகிற இடத்துலலாம் ரூம் ஃபுல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நாங்கள் 4 பேர் போயிருக்கலாம். ஸோ 4 பேருக்கு வந்து 6,000 வித் வந்து 12 ஹவர்ஸ்க்கு 6,000 5,000 அப்படி சொல்கிறாங்க கைஸ். நம்ம 1 டேக்கு வெறும் 12 ஹவர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரேட் கேஷ் கொடுக்க நாங்கள் விரும்பலை. ஸோ அதனால் வேறு ஏதாச்சும் ஷாப் ஏதாச்சும் இருந்தால் பார்த்து எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் கைஸ். ஸோ ஏதாச்சும் இருக்கா ஷாப்ஸ், வேறு ஏதாச்சும் ஃபியூல் பங்கை எங்கேயாச்சும் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours படுத்துட்டா போதும், அப்புறமேட்டிக்காக மேபி கிளம்பி போயிடலாம். ஸோ அந்த பிளானில் தான் கைஸ் ஸோ தேடிட்டு இருக்கோம். அதுவும் எதுவும் கிடைக்கல. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கைஸ் போயிட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ ஆனால் ரொம்ப கடுப்பாக இருக்குது கைஸ். ரூமும் இல்லை, ஒரு ஃபுட்டு கூட நைட் இல்லை கைஸ். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல வந்துட்டோம். ஸோ இங்கே தான் கைஸ் ஒரு கடை மாதிரியே இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம பசங்களாம் படுத்துட்டானுங்க. ஸோ நம்மளோட யூனிகான் வித் நம்ம பைக்ஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் கைஸ். ஸோ இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டில் வரும் கைஸ், ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம மணாலி டு லே போனது, ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ, டேக் கேர்.